சார் டெல்லியில் வந்து போராட்டம் நடக்குது சார், அதை பற்றி நீங்கள் இந்த கருப்பான் பூச்சி இதுதானே? ஆமாம் சார், காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஆமாம், ஜனங்களுக்கு செய்கிறது கரெக்டான நியாயம். என்ன சார் நியாயம்? அரசாங்கம் எங்களுக்காக இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் அரசாங்கத்தை நம்பி போனோம். ஆனால் இப்போ வந்து அரசாங்கம் எங்களை போராட்டம் செய்ய விடுது சார். போராட்டம் அவங்க கேட்டால் தான் அவங்க பண்ணுவாங்க, இல்லைன்னா கேட்கலாம் பண்ண மாட்டாங்க. நீட் பேப்பர் லீக் பற்றி ஆமாம் இனிமேல் அது பண்ணக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் தான் கஷ்டம். தி ஷுட் பி ஸ்டாப் பேப்பர் லீக்கிங். ஒன்லி எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் take the exam without any paper leak, and if they are good, let them get selected. They shouldn't go in the wrong way. ஸ்டூடெண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து அரசியல் வந்து கொடுத்து ஆகணும். இது அரசியல் ரீதியாக போகவே கூடாது. ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க நல்லது பண்ணும்போது நல்லது தான் செய்யணும். ஏன்னா வந்து இப்போ ரீப்ளே பண்ணாங்கன்னா மறுபடியும் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பெரிய ப்ரெஷர் தான் வரும். ஏற்கனவே ஏற்பட்ட பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எனக்கு பொறுத்தளவுக்கு கவர்மெண்ட் தான் இதுக்கு சரி பண்ணணும். நீட்டை ரத்து பண்ணுறதுக்கா? ரத்து பண்ணுறது. சரியா? நீட்டை ரத்து பண்ணணும்னு எனக்கு புரியுது. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் கூட விழுப்புரம் மாவட்டத்தில் தற்போதைய நிலவரப்படி ஒரு மாணவன் தமிழக லெவலில் நீட் தேர்வில் வந்து முதலிடம் வந்திருக்கான். இப்போ படிக்கிறவங்க கண்டிப்பாக படித்தா தானே அந்த நீட்டை கூட நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லைம்மா. நீட்லாம் நல்ல ஒரு விஷயந்தான். தெரியும் மேடம். அது ரைட் ஃப்ரம் த பிகினிங் அது என்ன நடக்குது அப்படின்ட்டு அது அந்த இந்த சேனலில் என்னது இன்ஸ்டாகிராம் அந்த எல்லாம் சோஷியல் மீடியாவிலேருந்து பார்த்து தான் அது இது. ஸோ அது ஃபவுண்டரும் தெரியும், ஆனால் பர்சனலாக தெரியாது. பை த்ரூ மீடியா தான் எனக்கு தெரியும். தென் இது மட்டும் நேற்று வந்து அந்த லத்தி சார்ஜ் பண்ணது, அந்த டியர் கேஸ் போட்டது, டியர் கேஸ், அப்புறம் வயலண்ட் அன்லீஷ் பண்ணுது. தட் இஸ் ஆல் டெரிபிள் திங்கு. அதுக்கு பிற்பாடு இதில் இவங்கக்குள்ளேயே ரைவல் வந்து ராகுல் காந்தி இந்த கூட்டம் வரலன்ட்டு இவங்க பண்ணிட்டாங்களே இந்த ஜெஞ்சிங் அப்படின்ட்டு ஃபெல்லோ ஸ்டார்டட் கம்மிங் அவுட். அது டில் த எண்ட் அவர் வரல. அவர் யூ நோ ஆல் தட் பாலிட்டிக்ஸ் வாட் இஸ் கோயிங் ஆன். அவர் வரல. அப்புறம் தென் சடன்லி தே வாண்டட் டு ஹைஜாக் த திங். அண்ட் ஹியர் மோடி இஸ் ஸ்கேர்ட். அவர் பயந்துட்டார். அவர் திம்மரை பேசுகிறதெல்லாம் இனிமேல் முடியாது. பிகாஸ் யங் பீப்புள் ஆர் ஸ்டுட் டு த கிரவுண்டு. அவங்க சொன்னால் நாங்கள் இங்கேருந்து கிளம்பவே மாட்டோம், இங்கே இருப்போம். இந்த டேரா போட்டாங்க அவங்க ஜந்தர் மந்தரில். ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. ஆனால் அது சிம்பிளாக விட்டுருந்தா கூட முடிஞ்சிருக்கும் போல். அதை ரியாக்ட் பண்ணி போலீஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக, நான் காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன், ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போட்டு போராட்டம் பண்ணுறவங்களும் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க. மிஸ்பிஹேவ் மீன்ஸ் அவங்கள அடிக்கிறது, டச் பண்ணுறது, அந்த மாதிரி. ஒரு போலீஸ் வந்து ஒரு லேடியை லத்தியை வச்சு அடித்தாங்க. அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தோம். அது ரொம்ப அழகாக ஸ்டூடெண்ட்டுன்றனால கொஞ்சம் மெதுவாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் அது ஒரு கட்சியாக மாற்றி அது பெரிய போராட்டமாக கவர்மெண்ட்டே அது வழி பண்ணி விட்டுட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. தெரியுமா எதனால நடக்குது? அது நீட் முறைகேடு எதிர்த்து போராட்டம்னு ஆரம்பித்தாங்க. போராட்டம் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஜனநாயக நாட்டில் அனைவருக்குமே வந்து உரிமை இருக்குது. அது சரியான முறையில் வந்து அவங்க பண்ணாங்கனாக்கா அதை அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறது, அந்த மாதிரி ஒரு பண்ணுறது சரி. ஆனால் கலவர ரீதியாக போகிறது வந்து தவறான விஷயம். டெல்லியில் போராட்டம் நடக்குது, இன்றைக்கி நேற்று நடக்கிறது இல்லை, அந்த நாளில் தான் நடக்கிறது தான் போராட்டம். இப்போ நடக்கிற போராட்டம் வந்து வெளிநாட்டு தூண்டுதல் படி நடக்குது. காக்ரோச் ஏதோ ஜனதா பார்ட்டின்னு சொன்னாங்க. அந்த பார்ட்டிக்கு இன்சிலே கிடையாது. அதில் உள்ள நம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா எல்லாமே 70% 80% வரையும் அயல்நாட்டுக்காரங்க தான் இருக்காங்க. இந்தியாவில் உள்ளவங்க யாருமே இல்லை. 20% இருக்காங்க. அந்த 20% மாணவர்களை பிரெயின் வாஷ் செஞ்சு நாட்டை பொருளாதாரத்தில் கீழே தள்ளணும், மறுபடியும் 80ல் கொண்டு போகணும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நடக்காத காரியம். மக்கள் எல்லாம் விழிப்புடன் இருக்காங்க. போராட்டத்தை பற்றி என்ன நினைக்கணும்னு கேட்டால், நீட்டு வந்து நம்ம இந்தியாவுக்கு தேவை. நீட்டு ரொம்ப ரொம்ப வரவேற்கிறோம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த நீட்டு எழுத வந்து மத்திய சர்க்கார் என்ன வந்து பசங்களை வந்து மூக்குத்தி போடக்கூடாது, கம்பல் போடக்கூடாது, செயின் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 10 லட்சம் பசங்களை செக் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. அது தப்பே கிடையாது. ஆனால் அந்த கொஷின் பேப்பர் அவுட் பண்ணுறாங்க ஒரு 50 பேர் 60 பேர், அதை கண்டுபிடிக்க முடியல. 10 லட்சம் பேர் செக் பண்ணுறாங்க, ஆளை வச்சு செக் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க, எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஒரு 50 பேர் தான் இந்த மொத்தத்தில் இந்த கொள்ளை கூட்டமே இருக்குது. அந்த 50 பேரை அவ்வளோ பெரிய அரசால் பிடிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறது? இந்த அரசால் 2வது வாட்டி எக்ஸாம் வச்சா நல்லா எழுதின பசங்க 2வது எழுதலைன்னா தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து தவறான முடிவு தான் எடுப்பாங்க. அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது. ஏன்னா 2வது முறை அதே கொஷின் வைக்க மாட்டீங்க, நீங்கள் வேறு வைப்பீங்க. அவன் படித்து 2 வருஷமாக 3 வருஷமாக படித்து கொஷின் ஆன்சர் பண்ணிட்டு பேப்பரு
லீக் அவுட் ஆகி போச்சு, அதை கேன்சல் பண்ணிட்டு திருப்பியும் எக்ஸாம் வைக்கிறனா வேற வச்சுன்னா அவன் எப்படி எழுதுவான்? அவன் லைஃபே பாதிக்குது. அதனால் வந்து அரசு வந்து அந்த கொஷின் பேப்பரை யார் வந்து அவுட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து விரைவாக எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்தால் இந்த நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீட்டு ஏன் வேணும்னு கேட்குறேன்னா, இப்போ நீட்டு இருக்கிறதா என்ன கூட எளிமையான குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு 6 பேர் இந்த 4-5 வருஷத்தில் ஆட்டோ ஓட்டுறவங்க, பூக்கல்ல வேலை செய்கிறவங்க, பால் கறக்கிறவங்க, இந்த மாதிரியோட பசங்களாம் வந்து டாக்டர் ஆகிக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு இந்த மாதிரி இப்போ இருக்கிற இந்தியாவில் இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? எப்படி இதெல்லாம் நடக்கலாம்னு நினைக்கிறீங்க? The ministers are very corrupt. I think this is the main reason why this is going on. Other is money power. People in high levels use the money power to get this paper leak on this. Good students are not able to pass the exam because of this. So they have to study hard, write the exam, pass it on their own without paper leak, or else good students will suffer. ஒரு கவர்மெண்ட்டால் ஏன் ஒரு பேப்பரை கூட ஒழுங்காக வச்சுக்க முடியல அப்படின்றது தான் இந்த போராட்டத்தோடைய முதல் காரணமாகவே இருந்தது. அவங்க அது அரசியல் நடவடிக்கை மேடம், அதெல்லாம் வந்து ஒன்றும் மாற்றவே முடியாது அவங்கள. அவங்க எப்படியாவது ஒரு வகையில் வந்து இது பண்ணுறோம். அதே மாதிரி பாருங்கள், இன்றைக்கி அதிகபட்சமாக யூபி, பீகார், ஜார்க்கண்ட், உத்தராஞ்சல் இந்த 4 மாநிலங்களில் கம்பல்சரி ஒரு நபர் தேர்வு எழுதுவார். அந்த மற்றொரு நபர் என்னன்னாக்கா அந்த வேலைக்கு பரிந்துரைப்பார். கம்பல்சரி யூபி, பீகார், ஜார்க்கண்ட், உத்தராஞ்சல் இந்த 4 மாநிலத்திலையும் பூராவே போய் படித்தவன் பாவம் வெளியே வந்துடுவான். படிக்காதவங்க உள்ள அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கான். அதெல்லாம் அது அவங்க தான் சரி பண்ணிக்கணும். நம்ம மாநிலத்தை பற்றி நம்ம சரி பண்ணிக்கினா போதும். ரொம்ப அடிச்சிட்டாங்க இவங்க. ஐ மீன் வயலன்ஸ் அன்லீஷ் பண்ணானுங்க. ஸோ தே மே ஸ்டே ஆன் த கிரவுண்ட். ரெண்டாவது வந்து தி ஆர்கனைசர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பீப்புள், அபிஜித் 2 பேர் இன்னும் யாரும் இருக்காங்கல்ல, சௌரவ் தாஸ் ஒருத்தர், அவர் பேர் தெரியாது. ஸோ இவங்க வந்து தே மே கவர் அப் திஸ் கைஸ். போக மாட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி இன்னும் டயர்டாக தேர் சம் கிவிங் ஃபுட்டு. இப்போ வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவாங்க? They are going to be same. Okay. The government is not going to employ them. Private sectors are not going to employ them. Okay? They may need some qualification and everything. The private want to minimize the staff or workforce. More they want to exploit. The more the demand, if the demand is less, then they will employ. The demand is more, then they can exploit. Demand illana, where will they employ? இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமை பேன் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அப்படின்னு பார்த்தா எந்த எக்ஸாமை நம்ம வைக்க முடியும்? இப்போ ஜேஇ இருக்குது, அதில் ஃபெயில் ஆகிட்டா ஐஐடிக்குள்ளே போக முடியாதுல்ல. எல்லாத்துக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும்ல. அப்படின்னு பார்த்தா 12th ஃபெயில் ஆகிறவங்க நம்ம ஊரில் இறந்துருக்காங்க, 10th ஃபெயில் ஆனவங்க இறந்துருக்காங்க. எல்லா எக்ஸாமே எடுத்துட்டா அப்புறம் எஜுகேஷன் நாங்கள் சிஸ்டமே கொலாப் ஆகிடும்ல. அதனால் அது நம்ம வந்து ரெகுலராக ப்ராப்பராக அதுக்கான எஜுகேஷன் சிஸ்டம். இப்போ ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் என்ன நினைக்கிறேன்னு. அவங்க சொன்னாங்க இந்த சிலபஸுக்கும் நீட்டில் வர கொஸ்டினுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றாங்க. அப்போ ப்ராப்பரான கோச்சிங் சென்ட்ரு இப்போ அவங்களுக்கு வந்து பை ஸ்கூலில் வந்து அந்த சப்ஜெக்டை கொண்டு வரலாம். என்னோடய ஃப்ரெண்டோட சன் ஒருத்தவங்க நீட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்க. 9th படிக்கிறார். 9th ஆஃப்டர் 12க்கு வர வேண்டிய நீட்டை அவர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அவர் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். நீட்டுக்கு ப்ரிப்பேர் அவங்க கண்டினியூஸாக படிப்பாங்க. நான் நிறைய டைம் மீட் பண்ணும்போதெல்லாம் அவர் கையில் ஒரு டேப் இருக்கும், படிச்சுட்டே இருப்பாங்க. என்னடா அவ்வளோ கஷ்டமான சப்ஜெக்டா அப்படின்ற மாதிரி தோணும். இத்தனைக்கும் அவங்க வந்து சென்ட்ரல் சிலபஸ் படிக்கிறவங்க, ரொம்ப வெல் செட்டில் ஃபேமிலி, அவங்க நல்லா படிக்கிற ஃபேமிலி, அவங்களுக்கு பணம் இருக்குது. ஆனால் ஒரு ஏழை குழந்தைக்கு கம்பேர் பண்ணும்போது அது இல்லை. கோச்சிங் சென்டர் இருந்தாலும் போக முடியாது. அதை அப்போ அந்த கவர்மெண்ட் சைடு கொண்டு வரலாம். அதுக்காக எக்ஸாமை வந்து பேன் பண்ணுறது. போராட்டம் ஆர்ப்பாட்டம்ன்றது அமைதியான முறையில் அரசாங்கம் சார்ந்த முறையில் அவங்க பர்மிஷன் முறையில் செஞ்சாங்கன்னா நல்ல விஷயம். ஆனால் போராட்ட களங்கள் இருக்கிறவங்க உண்மையான மாணவர்களா, உண்மையான விவசாயிகளா அப்படின்றத கணிக்கிறதுக்கே இப்போ பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா அங்கே மாபெரும் வன்முறை நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ வன்முறைக்கு அவங்களுக்கு பேக்ரவுண்டில் யார் இருக்காங்க, என்ன அவங்களுக்கு ஃபண்டு எப்படி வருது, இவங்க என்ன இது பண்ணுறாங்கன்றதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு அவங்க உள்ளே வந்தாங்க. ஆனால் நீட் எதிர்ப்பு அப்படின்னு காரணத்துக்கு வந்தாங்க. முதல்ல வந்து சோனம் வாங்சுக்னு ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட் வந்து இங்கே வந்து போராட்டத்தில் நடத்தினார். உண்ணாவிரத போராட்டம் நடத்தும் போது கட்டுக்கோப்பாக தூக்கிட்டு போயிருக்காங்க அவங்கள. அதை தொடர்ந்து தான் மாணவர்கள் உள்ளே வந்தாங்க. சோனக் மங்சு அவர் பார்த்தீங்கன்னாக்கா லடாக் பகுதி வந்து அவர் நம்ம இப்போ அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே வந்து மோடிஜி வந்ததுக்கப்புறம் தான் அது நமக்கு தெரியும்.
ஏன்னா லடாக் பகுதியை ஆக்கிரமிப்பு சைனா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்றது வரைக்கும் தெரியும். அதை இப்போ எடுத்து நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து நம்ம இவ்வளோ பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்துட்டு தனி மாநில அந்தஸ்து கொடுங்க, எங்களுக்கு தனியாக ஒரு இது வேணும் அப்படின்னு இப்போ அவர் பண்ணுறது அவரோட உரிமையை அவர் கேட்குறாரு, அவர் மக்களுக்காக கேட்குறாருன்னு சொல்லலாம். ஆனால் அது பரிசீலனையில் இருக்கும். அதுக்கு அவர் உண்ணாவிரத போராட்டம்னா அவருடைய உடல்நிலை பாதிப்புகளை கருத்தில் கொண்டு தான் அவர் அரெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதுக்கு மாணவர்கள் நீட் எதிர்ப்பு, நீட் ஒழிப்பு, நீட் எதிர்ப்புன்னு வந்தவங்க நீட் ஒழிப்புன்ற அளவுக்கு மாறி இப்போ நீட்டை தாண்டி வேறு பிரச்சனைகளுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்புலமாக பார்த்திங்கன்னா நம்ம எதிர்க்கட்சிகள் அப்படின்ற பார்க்கக்கூடிய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்க எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக போய் இன்னும் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறக்காக இன்னும் அவங்கள மேலும் மேலும் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீட் தேர்வில் 4 பேர் இருப்பாங்க கொஸ்டின் அவுட் பண்ணுறதுக்கு. அந்த 4 பேருமே காங்கிரஸ் பார்ட்டி. கவர்மெண்ட்டில் ஜாப் வேலை செய்கிறவங்க யாரும் இருக்காங்க? அவங்க ஜென்ரலாக ஜென்னியில் வேலை செய்ய மாட்டாங்க. பத்திரிகையாளர் மாதிரி நடுநிலையாக இருக்க மாட்டாங்க. இதே பத்திரிகையாளர் பல செய்தி சேனலில் ஒரு தலைப்பட்சவங்க முட்டு கொடுப்பாங்க. அதேமாரி அந்த கவர்மெண்ட்டில் இருக்கவங்க பிரிண்ட் அடிக்கிறவங்க முட்டு கொடுத்து வெளில தள்ளிட்டு இருக்காங்க. இது ஒரு பெருசாக ஆகுன்னு நல்லா கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு பார்லிமெண்ட்டு கூடும்போதும் பல ஆயிரம் கோடி செலவு பார்லிமெண்ட்டு கூடுறதே. பார்லிமெண்ட்டு கூடுற டைமில் தான் இந்த காங்கிரஸ்காரங்க எதிர்கட்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க. 3 மாதத்துக்கு ஒரு டைம் பார்லிமெண்ட்டு கூடினாலும் டெய்லி கூடினாலும் இவங்க ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க. 3 மாதத்துக்கு ஒரு டைம் கூடினாலும் இவங்க பிரச்சனை கொண்டு வராங்க. இதற்கு முன்னாடி என்ன நடத்துருக்காங்க? ஓட்டு ஷோன்னாங்க, ஓட்டு திருட்டுனாங்க, ரஃபேல் ஊழல்னாங்க, அப்புறம் அமெரிக்கா பிரச்சனை, அமெரிக்கா ஏதோ ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியிட்டாங்க பெண்களுடன் தொடர்புன்னு என்னென்னமோ கொண்டு வந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிப்பாங்க. அதே போல் தான் அவங்களோட கைக்கூலி தான். அந்த முன்னாடி ஒருத்தர் நிற்கிற பற்றியா கருப்பாம்பூச்சி 2 மீசை வச்சுட்டு அவர் மட்டும்தான் வெளிநாட்டுக்காரரு, வெளிநாட்டுக்காரரு உள்ளே இருக்காங்க பற்றியில், மீதி எல்லாம் காங்கிரஸ் பேர். But slowly the young people have started questioning. Tamil Nadu people, the Tamil people have started questioning him. Young people, not the old guys. Young people have started questioning. இப்போ ஏன் வாயை மூடிட்டு இருக்காங்க இவங்கன்ட்டு அதான். பட் ஐ ஹோப் இங்கேயும் கேல்வனைஸ் ஆகுங்க. These people, it is a shame if they don't participate. Seeing there, then people will say, we did, you didn't come. Those guys will say. But there won't be any debate. But for them, it is to remove Modi. They have to next Amit Shah resign பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா போலீஸ் வச்சு அவன் தானே அண்டர் ஹிம் தானே ஹோம் மினிஸ்டர் வருது, நேஷ்னல் செக்யூரிட்டி எல்லாம். ஹி மஸ்ட் ரிசைன், மோடி ஷுட் ரிசைன். இப்போ அவரை மான்சூக் அவரை அரெஸ்ட் பண்ணது அந்த உடல்நிலை காரணமாக அவரை அப்புறப்படுத்தணும். அது அவரோட உடல்நிலை ரொம்ப இருக்க மோசமாகிக்கிட்டு இருக்கின்ற காரணத்தினால மாணவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னாக்கா மாணவர்கள் வெளியே போராடுறாங்க, ஒரு கருத்தை கொண்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எதிர்க்கட்சிகள் என்ன செய்யணும்? அவங்களுடைய பங்கு என்ன? மாணவர்களோட போய் சேர்ந்துக்கிட்டு கல் எடுத்து கொடுத்து இதை எடுத்து கொடுத்தா இல்லையே? உங்களை எதுக்காக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க? இங்கே மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அமைதி போராட்டம் பண்ணுறாங்களா? நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசுங்க. நீட் எக்ஸாம்ன்றது ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்திலேருந்து வந்த பெண்கள், குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டாக்டர் கனவுகள் பழிக்கக்கூடியது. நீட் இந்த எக்ஸாம் எழுதினா தான் டாக்டர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அது படித்து நம்ம திறமையை வெளிப்படுத்தி தான் வரணும். அப்படி பார்க்க போனால் ஐஏஎஸ், ஐபிஎஸ்க்கு, யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்போது அதை கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ஆல்ரெடி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு டிகிரி வேணும்னு நினைக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெச்சூர்டு வேணும்னு அவங்க நினைப்பாங்க இல்லையா? இவங்க முன்னாள் கட்சிக்காரங்க 170 மெடிக்கல் காலேஜ் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்ற காரணத்தினால 29 மாநிலத்தில் ஏற்றுக்கிட்ட நீட்டை தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அதான் காரணம். ஏன்னா அவங்களுக்கு அங்கே மணி லாஸ் ஆகுது. ஆனால் இந்த நீட் கொண்டு வந்ததே காங்கிரஸ். அதுக்கு ஒப்புதல் கையெழுத்து போட்டு அப்போ அமைச்சராக திமுக அமைச்சர்கள் தான் பாடுபட்டு வர வச்சாங்க நீட்டை. இப்போ அதையே அவங்க வேணான்றாங்க. அப்படின்னா அவங்களுக்கு தேவைன்னா வேணும்னுவாங்க, தேவையில்லைன்னா வேணான்னுவாங்க. ஆனால் மக்களுக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ இது பொதுவான கருத்தாக பார்க்கணும். நீட் தேவையா தேவையில்லையா? இது முக்கியமாக தேவையா? இப்போ எனக்கு தெரிஞ்சே பாதாள சாக்கடை ஆள்ற குழந்தை அவங்க அப்பா, அந்த குழந்தை டாக்டர் ஆகிருக்கு. செங்கல் சூளையில் வேலை பார்த்த அம்மாவோட பொண்ணு டாக்டர் ஆகிருக்கு. இவங்களாம் ஆக முடியுமா சொல்லுங்கள்? 1 கோடி ரூபா லாஸ்ட் டைம் அதை நீட்டு இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் சீட்டுன்னு கேட்டிங்கன்னா 1 கோடி ரூபா. இதெல்லாம் அந்த மக்களால் கொடுக்க முடியுமா? அது நீட்டுன்ற ஒரே இதனால் கல்வி தரத்தாலேயே தான் முன்னேறும். பணத்தாலேயோ பதவியாலேயோ முன்னேறக்கூடாது.